மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரன் 253வது நினைவு வீரவணக்க நாளை முன்னிட்டு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பச்சேரி கிராமம் வருகை தந்து ஒண்டி வீரன் நினைவு தூணிற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர், தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழக முதலமைச்சர் சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரன் நினைவு தினத்தில் பங்கேற்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்த நிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருப்பதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எங்களை கலந்து கொள்ள சொல்லி அவர்களுக்குரிய மரியாதையை வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பூலித்தேவன் ஐயா அவர்களுக்கு போர்ப்படை தளபதியாக இருந்து இந்த பகுதி மக்களுக்காக போராடியவர்கள் இங்கே போராடுகிற நேரத்தில் தன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி துச்சமாக உயிரை மதித்த மாபெரும் வீரர்களுக்கு இன்றைக்கு நாம் மரியாதை செலுத்துகிறோம். அதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்படிப்பட்ட தியாகிகளுக்குரிய மரியாதையை வழங்க வேண்டும் என்று இவருக்கு மட்டுமல்ல, எல்லா தியாகிகளுக்கும், சுதந்திர போராட்ட தியாகிகள் அத்தனை பேருக்கும் மரியாதை வழங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள், எங்களுக்கு ஆணையம் பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. வேலூர் மாவட்டம் தொரப்பாடி பகுதியில் நபார்டு திட்டத்தின் கீழ் சுமார் 3 கோடி மதிப்பிலான அரசு பன்முக கால்நடை மருத்துவமனையினை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் MK-ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், வேலூர் மாநகராட்சி மேயர் சுஜாதா ஆனந்த்குமார், கால்நடை மருத்துவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள பன்ருட்டி, காடாம்புலியூர், திருவந்திபுரம் உள்ளிட்ட இடங்களில் அரசு பள்ளிகளில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது மாணவர்களுடன் அமர்ந்து ஆசிரியர் கற்றுத்தரும் பாடங்களை மாணவர்கள் எவ்வாறு கவனிக்கிறார்கள் என்று நேரடியாக ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், குழந்தைகளுக்காக மனவியல் சார்ந்த புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு வழங்கப்படுவதாகவும், நபார்டு வங்கிகள் மூலம் நிதிகள் பெறப்பட்டு பள்ளிகளுக்கு என்னென்ன தேவைகள் என்பது குறித்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், தொடர்ந்து திட்டக்குடியில் பள்ளி மாணவர்கள் முதியவரை தாக்கிய சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த அவர், திட்டக்குடியில் நடைபெற்ற சம்பவம் வேதனைக்குரியது, மாணவர்களுக்கு கடுமையான தண்டனை அளிக்க முடியாது, மனநலம் சார்ந்துதான் மாணவர்களை திருத்த முடியும், அதுதான் தங்களது கடமை என கருத்து தெரிவித்தார். ரொட்டேஷன் பேசிஸ்ல அவங்க ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக சென்று இது போன்ற மனநலம் சார்ந்து ஒரு கவுன்சிலிங் வழங்க வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட இந்த 800 பேருக்கும் தனியாக வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அசோக் நகரில் உடைய மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அதை தொடங்கியே வைத்தார்கள். இருந்தாலும் நீங்கள் சொல்கின்ற இது போன்ற சம்பவம் என்பது உள்ளபடியே அது வேதனைக்குரிய சம்பவமாக இருக்கின்றது. மாணவ செல்வம் இந்த வயது என்பது அவங்க கடுமையான தண்டனையில் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த வயசுங்கிறது இளம் வயசு. இதில் அவங்க அந்த பிள்ளைகளுக்கு நான் சொன்ன மாதிரி மனநலம் சார்ந்த இந்த கவுன்சிலிங் மூலமாக தான் அவங்களை திருத்த வேண்டும். அதுதான் எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கிறோம். இருந்தாலும் நீங்கள் சொல்கின்ற இந்த செய்தியை முன்னிட்டு இங்கே இருக்கின்ற நம்முடைய COs மூலமாகவும் அதை கருத்துக்களை பெறப்பட்டு அது எந்த பள்ளிக்கூடத்து மாதிரி சம்பந்தமாக நடந்தது அந்த பள்ளிக்கூடம் மட்டுமல்ல, சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற சமுதாயம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னா இமீடியட்டாக லோக்கலில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உடனடியாக ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்கின்ற அவங்களும் அந்த சிறப்பானவர்கள். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரன் 253வது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் இருக்கும் முழு உருவ சிலைக்கு தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் மற்றும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மேயர், துணை மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி, வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் உழைக்கக்கூடிய அரசாக திமுக செயல்படுவதாகவும், மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கான பெருமளவு நிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசுடன் என்ன நெருக்கம் இருக்கப் போகிறது என்று கேள்வி எழுப்பினார். அவர்கள் ஈட்டியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசு அண்ணன் தளபதி அவர்களுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சி என்பது ஒதுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் உழைக்கக்கூடிய ஒரு அரசு. எல்லோரையும் அரவணைத்து முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்ட அன்றே சொன்னது போல வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் ஒன்றாக யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் உழைக்கக்கூடிய அரசு.
திராவிட இயக்கத்தின் மிக முக்கியமாக கருத்தாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை, அவர்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடிய ஆட்சியாக இன்று நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி கணேசன் நகரை சேர்ந்தவர் ஆண்ட பெருமாள். இவர் வழக்கம் போன்று பணிக்கு செல்வதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் பயணித்துள்ளார். அப்போது தூத்துக்குடி பாளை மெயின் ரோட்டில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்து கொண்டிருந்த மாநகராட்சி குப்பை சேகரிக்கும் மினி வேன் ஆண்ட பெருமாள் மோட்டார் சைக்கிள் மீது வேகமாக மோதியது. இதில் பலத்த காயமடைந்த ஆண்ட பெருமாளை மீட்டு சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தூத்துக்குடி தென்பாக்கம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் திருமுருகன் உத்தரவின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் மாணிக்கராஜ் வழக்கு பதிவு செய்து மினி வேன் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.